திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாறா அருள் அகந்தன்னை மன ஆலயத்தில் இருத்தி, ஆறா மொழிவிளக்கு ஏற்றி அகமலர்பார், வீரா மலரளித்து அன்பெனும் அமிர்தம் நெய் கொடுத்தான், வீரா மயிலையுள் வாயிலான் என்று விளங்குவரே. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு டிசம்பர் 28 2025 மார்கழி மாதம் ரேவதி நட்சத்திரம் மயிலாப்பூரில் அவதரித்த வாயிலாக நாயனாரின் குரு பூஜை விழாவானது இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த வாயிலாக நாயனாரை பற்றி இன்னைக்கு நாம் சாமி பற்றி, வாயிலாக நாயனாரை பற்றி, அவரின் மன ஆலயத்தை பற்றி இன்னைக்கு நாம் சிந்திப்போம். சேக்கிழார் பெரிய புராணத்தில் வாயிலாக நாயனாரை பற்றி சொல்லும்போது, மகவாமையால் அமைத்த மணக்கோவில் உள்ளிருத்தி உறவாதிதனையும் ஒளிவிளக்கு சுடர் ஏற்றி இரவாத ஆனந்தமெனும் திருமஞ்சனமாட்டி அகவானர்க்கு அன்பு எனும் அமுது அமைத்த அர்ச்சனை செய்வார் என்று வாயிலாக நாயனாரை போற்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையில் அத்தனை நாயன்மார்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த வாயிலாக நாயனாரை தொன்மையிலை வாயிலாக அடியாக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரும் திருத்தொண்ட தொகையில் குறிப்பிடவே, இந்த வாயிலாக நாயனாரை பற்றி மயிலாப்பூரில் அவர் அவதரித்தும் அவரின் மன ஆலயத்தின் வழிபாட்டை பற்றி இன்னைக்கு நாம் சிந்திப்போம். சுந்தரமூர்த்தி நாயனார் குறிப்பிட்டது போல் தொன்மயிலை வாயிலார். மயிலாப்பூர் ரொம்பவும் ஒரு பழமையான ஒரு க்ஷேத்திரம். அதாவது ஞானசம்பந்த பெருமான் 6ஆம் நூற்றாண்டில் மயிலாப்பூருக்கு வந்து இந்த ஸ்தலத்தில் நடைபெறக்கூடிய விசேஷங்களை எல்லாம் பதிகமாக பாடுவதற்கு முன்பே இந்த ஆலயம் இந்த கடலோரத்தில் அமைந்திருந்ததாக வரலாறானது கூறுகிறது. அதே சமயம் இந்த மயிலாப்பூரில் ஒரு வேளாளர் குடும்பத்தில் பிறந்தவர்தான் இந்த வாயிலாக நாயனார். அவர் சிறு வயதிலிருந்து சிவபக்தியில் மிகுந்த ஈடுபாடை கொண்டிருந்தவர் ஆவார். அவர் ஆலயத்திற்கு செல்லாமல் தனது மனசில் ஒரு ஆலயத்தை எழுப்பி அதில் இறைவனான கபாலீஸ்வரரை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வந்தார். இந்த வாயிலாக நாயனார் மனசுக்குள் தியான முறையில் கோவிலை கட்டி பூஜை மேற்கொண்டு வந்தார். அதாவது இறைவனை மறவாமல் மனதில் இருத்தி ஞான விளக்கை ஏற்றி ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் மாட்டி அன்பு எனும் அமுது அமைத்து அவருக்கு நிவேதனமும் அர்ச்சனையும் செய்து வழிபட்டு வந்தார். இந்த மயிலாப்பூர் ஸ்தலமானது கடலோரம் அமைந்திருப்பதன் சாட்சி ஞானசம்பந்த பெருமான் வருகை புரிந்து பூம்பாவையை பதிகம் பாடி உயிர்ப்பித்த ஒரு நிகழ்வு இதை பறைசாற்றும். அதே சமயத்தில் வாயிலாக நாயனார் செய்யும் இந்த மானசீக பூஜையை சுவாமி மனதாக ஏற்றுக்கொண்டு அவரின் மன ஆலயத்தில் அம்பாள் சமேதரா அங்கு எழுந்தருளி சுவாமி அங்கே கொலுவிருக்கிறார் என்பது ஒரு ஐதீகம். வழிபாட்டில் மிகச் சிறந்த ஒரு வழிபாடும் இறைவனை மிக எளிதில் ஈர்க்கும் ஒரு வழிபாடானது இந்த மானசீக பூஜை வழிபாடு. எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் சுவாமி அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு வழிபாடுதான் வாயிலாக நாயனார் உணர்த்திய தனது மன ஆலயத்தில் அம்பிகையும் சுவாமியும் எழுந்தருளச் செய்து அவர் பூஜித்து வந்தார். இன்று அவரது குரு பூஜை. அவரை வணங்கி அவரின் நல்லாசியுடன் கற்பகாம்பாலும் கபாலீஸ்வரரும் நம் அனைவரின் மனதிலும் எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து அடுத்த பகுதியில் அடுத்த கதையை சிந்திப்போம். சேக்கிழார் சொல்வது போல், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது, வேதம் 4 மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நம சிவாயவே. சிவாய.